கும்பராசி கும்ப லக்ன நண்பர்களுக்கான நம்மளுடைய டேரட் ட்ரேடிங் சொல்லக்கூடிய எனர்ஜி என்னென்னன்றதை பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி கும்பம்னா என்னன்றதை பார்க்கலாம். கும்பம்னா அது உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றது வெளியே யாருக்குமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி ரகசியங்கள் நிறைந்த ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி தான். ஆக்சுவலாக கும்பராசி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோமாளி ராசின்னுவாங்க. ஒரு பழமொழி ஒன்று இருக்குதுங்க, கும்பத்திற்கும் கோமாளி ராஜாவுக்கும் பலன் சொல்லாதே அப்படின்னு. நிறைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் இவங்களுக்கு சரியாக வராது சில நேரங்களில். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நவாம்சத்தை போயிட்டு எப்படி லக்ன அமைப்புகள்லாம் இருக்குதுன்றதை செக் பண்ணிட்டு தான் பலன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட ஒரு ராசி. கொஞ்சம் ஏமாளி தன்மையும் அதிகம் இருக்கும் இவங்ககிட்ட. பெரும்பாலும் லக்னத்திலேயே எல்லாம் குரு போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சே போச்சு, இவங்க ஈஸியாக வந்து இவங்களை ஏமாத்திடலாம். அந்த மாதிரியான தன்மை கொண்ட ராசி. ஆன்மீகத்தில் வந்து அதீதமான பற்று கொண்ட ராசி. நீங்கள் மற்ற லக்னக்காரங்களை விட பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளோதான் செலவானாலும் சரிங்க, முதல்ல அதை செய்துட்டு தான் மறுவேலை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்தின் மேலே ஒரு அளப்பரிய ஒரு பற்று வந்து இவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த அவிட்டம் அப்படின்ற ஒரு ஸ்டார் இல்லை இருக்குது அப்படின்றதுனால நிறைய வந்து கொஞ்சம் இது வந்து அல்பாயில் தோஷத்தை சுற்றி காட்டக்கூடிய ஒரு ராசி. இவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் இளம் வயதில் மரணம் அடைந்தவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் கும்பம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. இவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு அதீத வேகத்தெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அது வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு இது வந்து ஸ்லோ இல்லை, டெட் ஸ்லோ இவங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ரொம்ப வந்து ஸ்லோவாக ஒரு விஷயத்த பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க மேலே சில நேரங்களில் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்க இவங்க பண்ணுற அந்த ஒரு தாமதத்தை பார்த்தாங்கன்னா. பட் அது அவங்களோட டிஃபால்ட் நேச்சர், அது ஒன்றும் பண்ணவே முடியாது இவங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த சதம்னால 100 இல்லையா? பயங்கரமான ஆசை இருக்குங்க இவங்களுக்குலாம். பார்த்திங்கன்னா ராகுடைய தொடர்பு இருக்குதுன்றதுனால இப்போ ஒரு சதய நட்சத்திரத்தை போய் கேட்டிங்கன்னா உங்களுடைய எய்ம் என்னன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் கோட்டீஸ்வரனாக இருக்கணும்னு. அந்த வார்த்தை நிறைய வருங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வார்த்தையை. ஸோ நிறைய சம்பாதிச்சு நல்லா வந்து வெல்டுடுவாக இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா சதயத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த டாக்டிஸ் தெரியும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வந்து அதை வந்து செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நல்ல ஒரு டாக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சதயத்துக்கு தெரியும். ஜெனரலி கும்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பாதி வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய ஈடுபாடுகள் பெரும்பாலும் குறையுது. ஏன்னா ஒரு கும்பம்னாலே சன்னியாச ராசிங்க. என்னதான் வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் ஆசைகள் அபிலாஷைகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இருந்தாலும் கூட தாம்பத்தியம் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து குறைபாடுகள் தென்படுகிறது. நிறைய நேரங்களில் பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஒரு முன்னாடி வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறதுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி போகிறதுனாலையும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதில் சுத்தமாக ஈடுபாடு இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி வரக்கூடிய தன்மை வந்து கும்பம் பெறுகிறது. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு வரக்கூடிய ஸ்பௌஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெரி டாமினேட்டடாக இருக்கும். இவங்க வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் கட்டுப்பட்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து இவங்களுக்கு சொந்தமாகும். அதர்வைஸ் இவங்களுக்கு வந்து லைஃப் அப்படின்றத வந்து இவங்களை விட்டு போகிற மாதிரியான அமைப்புகள் நிறைய உண்டு இவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது கும்பம் பொறுத்த வரைக்கும் இவங்க குலதெய்வ வழிபாடுகளை எப்பயுமே விடவே கூடாது இவங்க. ஏன்னா வந்து சனி பகவானுடைய ஸ்திர விட வருது அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்தை வந்து வாழ்நாள் முழுவதும் இவங்க பண்ணும்போது மட்டும்தான் ஒரு சிறப்பான நல்ல பலன்கள். அதாவது கும்பம் பொறுத்த வரைக்கும் கும்பராசி கும்ப லக்னம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே, அதாவது நவ கிரகங்களில் வந்து எந்த கிரகமே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க லக்னாதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு உரியவராய் விரையாதிபதியாக போயிடுறாரு. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சுபத்தன்மை பெற்ற கிரகங்கள் ஒரு 3, 7, 10, 11 இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தசாபதி நடத்தும் காலத்தில் தான் இவங்க வந்து அதிகப்படியான ஒரு நன்மையை வந்து அடைகிறார்கள். பெரும்பாலும் கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசிங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ தன்மை கொண்டது. நிறைய டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பம் சம்மந்தப்படும். அந்த மாதிரி வந்து ஃபாரின் போயிட்டு வந்தவங்க, அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பத்தோட தொடர்பில் இருப்பாங்க. அந்த சாமியாருங்களாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி குறி சொல்லுறவங்க, சாமியாருங்க, அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு அது ஒரு தொடர்பு இருக்கும். இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசியோட ஒரு தொடர்பு இருக்கும். ரொம்ப ரகசியம் நிறைந்த ஒரு ராசி. யாருடைய தன்னுடைய ரகசியத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அந்த ரகசியத்தையும் வெளியே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ராசி தான் வந்து கும்பம். ஓகே, கும்பம் பொறுத்த வரைக்கும் இவங்க முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் பொறுத்த வரைக்கும் இவங்க அதை தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு லேசினஸ் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். இவங்க வந்து அந்த ஒரு பொறுப்பில்லாத தன்மையும் இல்லை ரொம்ப அந்த ஒரு தாமதப்படுத்தும் குணத்தையும் வளர்த்துக்கினாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து இவங்க அடைய முடியாது. அதை வந்து மாற்றுறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு. சதயம் பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆர்வங்கள் இருக்கும். ஃபாரின் போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான எண்ணங்கள், நிறைய சம்பாதிக்கணும், ஷார்ட்கட்டில் எப்படியாவது முன்னேறிடணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணக்கூடிய ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். ஆனால் பட் வெரி பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாரு இவங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் வந்து நான் ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய சதயம் சொல்லுவாங்க.
ஏன்னா அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய 11ஆம் இடம்னா இவங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணாமல் விடவே மாட்டாங்க சதய நட்சத்திரக்காரங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் நட்சத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா சதயம். புரட்டாதி சம்மந்தப்படும் பொழுது நிறைய வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து இருக்கிறாங்க. இதில் ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், அரசாங்க சார்புடைய தொழிலாக இருக்கட்டும், அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈஸியாக வந்து என்ட்ரி ஆகிடுவாங்க இவங்க. அதுக்கான ஒரு யோக பாக்கியதைகள் வந்து இவங்ககிட்ட உண்டு. ஸோ சூரிய வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது, சூரிய பகவானுடைய வழிபாடு இவங்க பண்ணாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து சீக்கிரமாக இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? இப்போ இவங்களுக்கான பலன்கள் என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம் டேரட்டில். கும்பத்திற்கான பலன்கள் என்னன்றது பார்க்கலாம். கும்ப ராசி லக்னத்திற்கான வந்த நம்மளுடைய டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். நிறைய ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ் வந்திருக்குங்க. இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து வாட் ஃபெயிலியர்ஸுக்கு காட்டுதுங்க. நிறைய வந்து இப்போ வந்து உறவு சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு மன அழுத்தத்திலையும் வேதனைகளையும் இருக்கிறீங்க. மேபி அது உங்கள் ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஏற்கனவே இருந்தவங்க உங்கள் ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு ஹர்ட்டிங்ஸ் நடக்கிறது, ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வர்றது, உங்கள் மனதை வந்து கடுமையாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ போயிட்டுருக்குது உங்களுக்கு. ஏன்னா இந்த ரிலேஷன் கார்டு வந்து அதுதான் சொல்லுது. எனிஹவ் எல்லாமே உங்களுக்கு கைவிட்டு போகலைங்க. ஏதோ வந்து உங்களுக்குன்னு வந்து யாருமே இல்லாமலாம் நீங்கள் இல்லை. உங்கள் மேலேயும் உண்மையான அக்கறை கொண்ட நபர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த அதிர்ஷ்ட சக்கரம்ன்ற கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது. யார் உங்களை கைவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் வந்து கைவிடாது. ஏன்னா நீங்களே வந்து இந்த கும்பராசியே வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ராசி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட சக்கரம் இருக்குது அப்படின்றதுனால எவ்வளோ ஒரு கீழான நிலைக்கு நீங்கள் போனால் கூட நீங்கள் செய்த புண்ணியமோ தான தர்மமோ இல்லை முன்னோர்களுடைய நன்மையோ ஏதோ ஒன்று உங்களை காப்பாற்றிட்டே தான் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதையும் நம்மளுடைய இந்த அதிர்ஷ்ட சக்கரம் கார்டு இண்டிகேட் பண்ணுது. எந்த ராசிக்குமே வராமல் உங்கள் ராசிக்கு வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய ட்ரபிளில் இருக்கிறீங்க, அதுவும் முக்கியமாக ரிலேஷன்ஷிப் பேசிஸில் நிறைய ட்ரபிளில் இருக்கிறீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மனவலி மனவேதனை அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்பட்டிருக்குது உங்களுக்கு அந்த உறவுகள் மூலயமாக. ஸோ அந்த ஒரு பெயின் வந்து உங்களுக்கு இருக்குது நிறைய. ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் உடம்பை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். யாராவது வந்து ஒரு கொஞ்சம் வயதில் ஒரு மூத்த பெரியவர்களுடைய ஒரு தலையீடு வந்து உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. எனிஹவ் அந்த அதிர்ஷ்ட சக்கரம்ன்ற ஒரு மெயின் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எல்லாமே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போவீங்க. உங்களுக்கு வந்து நிச்சயமாக அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்குறது இந்த நேரத்தில். அதிர்ஷ்டம்ன்றது அந்த பிரபஞ்சமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே பொதுவான ரீடிங் தாங்க. உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட முறையில் டேரட் பார்க்கும்பொழுது தான் அக்யூரேட்டாக உங்களுக்கான பலன்கள் என்னன்றது நம்மளால சொல்ல முடியும். புரியுதுங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னுடைய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேபி உங்கள்கிட்ட ஜாதகம் இருந்தால் ஜாதகம் அனலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு டேரட்டோ இல்லைனா வந்து நம்மளோட பிரசன்னம் மூலியமாகவோ நம்ம என்ன அதுக்கான தீர்வுகள் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? கும்பராசிக்கான முக்கியமான பரிகாரங்களில் இந்த காவல் தெய்வங்கள் வழிபாடு, ஊர் எல்லை தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது, சனிக்கிழமைகளில் வந்து காக்கைக்கு உணவளித்தல், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாற்றுத்திறனாளிகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பதனால உடல் ஊனமுற்றவர்கள் வயதானவர்களுக்கு ஓடி சென்று உதவுதல் இது வந்து மிகச்சிறந்த பரிகாரமாக இவர்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் இவங்களால முடிஞ்சதுன்னா திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் அனுமன் வழிபாடும் செய்யுங்க. இல்லை அனுமன் வழிபாடு செய்யலாம், அப்படின்னா வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பாக அமையும். இவங்க வந்து தனது அரசாங்கம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு ப்ரொபோசல் சாங்ஷன் ஆகணும், உயர் பதவி அடையணும், அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னா தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சூரிய நமஸ்காரம் ரெகுலராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்ம பலம் வந்து உயர்வடையத்துக்கான வாய்ப்புகளை வந்து இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். சதயம்ன்ற ஒரு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடைய தன்மையை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றதுனால முடிஞ்சால் நீங்கள் காளஹஸ்தி போயிட்டு வாங்க, ஏர்லி ஒன்ஸ் போயிட்டு வாங்க, இல்லை திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. உங்கள் ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நாகர்கோவில்களுக்கு அப்பப்போ போய் பண்ணிவிட்டு அந்த ஏதாவது ஒரு அர்ச்சனையோ ஒரு அபிஷேகமோ பண்ணிவிட்டு நீங்கள் வர்றது கூட உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேலும் வளமாக மாற்றக்கூடிய எளிய பரிகாரமாக இருக்கும்.